ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வென் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட் ஆனுவலி அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி 1+r/100 பவர் ஆஃப் என். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பிங்கிறது பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ நமக்கு அவங்க வந்து எஸ்ஐ ஃபார்முலா வச்சுருப்போம், இங்கே வந்து அமௌண்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறப்ப அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1+r/2 divided by 100 power of 2 power n. When interest is compounded quarterly அப்படிங்கிறப்ப amount equal to p 1+r/4 divided by 100 power of 4n. ஓகேங்களா? When interest is compounded annually but time is in fraction, say 3/2/5 years. ஓகேவா? அதாவது compounded annually தான், ஆனால் ஃப்ராக்ஷனாக இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துகிட்டு 1+r/100 power of q into p into 1+2/5r, அதாவது இங்கே வர்றது 2/5r divided by 100 அப்படின்னு சொல்லலாம். ஸோ வென் ரேட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் இயர்ஸ், ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்குது. ஸோ R1%, R2%, R3% ஃபார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இயர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறப்ப அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r1/100, 1+r2/100, 1+r3/100. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு இதோட ப்ரெசன்ட் வர்த் ஆஃப் ருபீஸ் எக்ஸ் டியூ என் இயர்ஸ் ஹென்ஸ் இஸ் கிவன் பை. ஸோ ப்ரெசன்ட் வர்த் அப்படிங்கிறது அது ஒரு என் இயர்ஸ் டியூவாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்னவாக இருக்கும்னா எக்ஸ் டிவைடட் பை 1+r/100 பவர் ஆஃப் என். ஸோ நம்ம வந்து பார்த்தா இது எல்லாமே நம்ம பார்த்தது அமௌண்ட்டோட ஃபார்முலா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலானா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Find the compound interest on rupees 10,000 in 2 years at 4% per annum. The interest being compounded half yearly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1+r/2, ஏன்னா ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. r/2 divided by 100 power of 2 power n. ஸோ நமக்கு பிரின்சிபல் 10,000, நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/2 2 divided by 100, இயர்ஸ் வந்து 2 into 2. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு அமௌண்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்னது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் ருப்பீஸ் 500 அமௌண்ட்ஸ் டு 583.20 in 2 years. ஸோ அப்போ பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அது அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. 2 இயர்ஸில் காம்பவுண்டட் ஆனுவலி ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அமௌண்ட் தெரியும், பிரின்சிபல் தெரியும், 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஸோ r/100. நமக்கு இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ். ஏன்னா ஆனுவலிங்காட்டி டேரெக்டாக என்ன எழுதிக்கும். ஓகேங்களா? மறுபடியும் இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். If the compound interest on a certain sum at 16.2/3% for 3 years is 1,270, find the simple interest on the same sum at the same rate and for the same period அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. நமக்கு எஸ்ஐ என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த சர்டன் சம்மில். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அந்த பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ என்ன நமக்கு தெரியும் அமௌண்ட், அதாவது இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வி நோ த ஃபார்முலா. கரெக்டாக இல்லையா? ஸோ பி நமக்கு தெரியாததா எக்ஸ்னு வச்சாச்சு, 1+r/100. ஸோ நம்ம அப்படியே இதை வந்து ஃப்ராக்ஷனை மாற்றி r வந்து 50/3ன்னு எடுத்துட்டோம். 50/3 into 100 பவர் ஆஃப் 3. ஸோ நமக்கு 3 இயர்ஸ் 3, இங்கே வந்து பிரின்சிபல் மைனஸ் எக்ஸ்னு வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி இதில் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எஸ்ஐ நமக்கு தெரியும், PNR/100. ஸோ பி தெரியும், என் தெரியும், r3 divided by 100 பண்ணால் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் போட்டிருக்க வீடியோஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயவு செய்து வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்பப்போ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.